சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன இது? நம் மரியாதைக்குரிய அமைச்சரிடம் இப்படியா பேசுவது? வயதில் மூத்தவர் அவர். இந்த வயதிலும் நமது சோதனையான காலத்திலும் நம்மை விட்டு பிரியாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியாதா? தெரியும் அண்ணா. பிறகேன் இப்படி பேசுகிறாய்? நானே வற்புறுத்தி அவரை தமது உறவினர் வீட்டுக்கு போகும்படி சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அரண்மனையில் சகல சுகபோகங்களையும் உங்களோடு இருந்து அனுபவித்த நான் இந்த துயரமான நேரத்தில் மட்டும் எப்படி விட்டு செல்வதென்று என்னுடனே இருக்கிறார். நான் குழப்பமடையும் நேரத்தில் எல்லாம் எனக்கு நல்ல வழிகளை கூறி துணையாக இருக்கிறார். மனம் தளரும் நேரத்தில் எல்லாம் தைரியம் சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். அவரை போய் மரியாதை இல்லாமல் பேசிவிட்டாய். இது தவறு தாமரை. மன்னித்து விடுங்கள் அண்ணா. என்னிடம் மன்னிப்பு கேட்காதே, செந்தலையாரிடம் கேள். என்னை மன்னித்து விடுங்கள். அம்மா தாமரை, நாம் எந்த நேரத்தில் எவரால் எத்தகைய ஆபத்து நேருமோ என்று எதிர்பார்த்து வாழும் நிலையில் இருக்கின்றோம். நீ அங்கும் இங்கும் செல்லும் போது எங்கிருந்தோ ஒருவன் உன்னை பார்த்துவிட்டு உளவு சொன்னால் போதும், நாம் அனைவரும் ஒரு கணத்தில் அழிக்கப்படுவோம். நம் தலைக்கு மேல் எப்பொழுதும் ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. நீராடச் செல்வது தவறில்லை. ஆனால் தோழியரோடு செல்லும் நீ அவர்களுடனேயே விரைவாக இங்கு வந்துவிட வேண்டும். அதுதான் நல்லது. இனி நான் அப்படியே நடந்து கொள்கிறேன். செந்தலையாரே, என் தங்கை சிறு பெண். அவள் பேசியதற்காக வருந்தாதீர்கள். இதை தாங்கள் சொல்ல வேண்டியதில்லை மன்னா. சின்னஞ்சிறு குழந்தையாக என் தோளில் தூக்கி வளர்த்த பெண்ணல்லவா தாமரை. தாத்தாவிடம் பேத்தி உரிமையோடு கோபித்துக் கொள்வது போல் பேசிவிட்டாள். நாம் எத்தகைய சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்பது பாவம் அவளுக்கு புரியவில்லை. அதனால்தான் சற்று கண்டித்தேன். மற்றபடி என் மனதில் ஒன்றுமில்லை. எப்படியோ தங்கள் மனம் புண்படாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும். என்ன இது? என் தோழி மல்லிகா என் வீட்டிற்கு சென்றிருப்பதாக அவள் தாய் கூறினாரே, ஆனால் கதவு தாழிடப்பட்டிருக்கிறதே. இன்று இரவு நான் காட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது. எப்படியாவது மல்லிகாவிடம் விஷயத்தை சொல்லி அவள் வீட்டில் தங்கிவிடலாம் என்று பார்த்தால் அவள் இங்கு வரவில்லை போலிருக்கிறதே. ஒருவேளை உள்ளே இருப்பாளோ? அவளை எப்படி அழைப்பது?
இது என்ன விபரீதம்? காட்டில் என்னை காப்பாற்றிய யவன கிழவர் இங்கே என் தந்தையோடு உரையாடி கொண்டிருக்கிறாரே. சந்தேகமே இல்லை, இந்த யவன கிழவன் இருங்கோவேளைதான். அவனோடு தொடர்பு கொண்டிருக்கும் என் தந்தையும் நாட்டை காட்டிக் கொடுக்கும் துரோகிதான். இப்பொழுதே சென்று மாமன்னரிடம் இதை பற்றி சொல்லி வீரர்களை அழைத்து வருகிறேன். எங்கள் வீட்டில் வைத்தே இருங்கோவேளை கையும் களவுமாக பிடிக்கிறேன். ஆனால் என் தந்தையும் துரோகி என்று கைது செய்யும் நிலை வந்துவிடுமே. அதனால் என்ன? சோழ நாட்டின் துரோகியாகிவிட்ட அவர் சிறைப்பட்டால் என்ன? இருங்கோவேளை பிடித்து தந்து என் தாய் நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுவேன். அதற்கு முன் இவன் இங்கிருந்து தப்பிச் செல்ல முடியாதபடி செய்ய வேண்டுமே. யார் நீ? நான் தான் முத்துநகை. காவல் ஏற்பாடுகள் அனைத்தும் சரியாக உள்ளதல்லவா? நில். யார் நீ? தளபதியாரே, நான் தான் முத்துநகை. முத்துநகையா? என்ன இந்த நேரத்தில்? மன்னரை அவசரமாக காண வேண்டும். மன்னரை காண வேண்டுமா? மன்னரை அவ்வளவு எளிதாக நீ நினைத்த நேரத்தில் எல்லாம் பார்த்துவிட முடியாது. இரவில் வந்து மன்னரை பார்க்க வேண்டும் என்று அசட்டுத்தனமாக பேசுகிறாய். தளபதியாரே, புரிந்து கொள்ளுங்கள். எந்த நேரமானாலும் தன்னை வந்து சந்திக்கலாம் என்று அவரே எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதற்காக நீ நினைத்த போதெல்லாம் வந்து பார்த்து விட முடியுமா? எதற்கும் ஒரு நேரம் காலம் உண்டல்லவா? எல்லோரும் அவரவர் விருப்பப்படி வந்து சந்திப்பதற்கு அவர் சாதாரண மனிதரா? இந்த நாட்டையே பரிபாலிக்கக்கூடிய மாமன்னர் அவர். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் மன்னரை அவசரமாக சந்தித்தே ஆக வேண்டும். அது முடியாது. அவர் உறங்கச் சென்றிருக்கும் இந்த நேரத்தில் யாரும் அவரை தொந்தரவு செய்வதை என்னால் அனுமதிக்க முடியாது. மன்னரை நான் அவசரமாக காண வேண்டும். தயவு செய்து நான் வந்திருக்கும் விஷயத்தை அவரிடம் கூறி அவரை எழுப்பி விடுங்கள். என்ன துணிச்சல்! மாமன்னர் என்ன உன் வீட்டு வேலைக்காரர் என்று நினைத்தாயா? நினைத்த நேரத்தில் வந்து அவர் உறங்கினாலும் பரவாயில்லை, எழுப்பிவிடு என்கிறாய். என்ன ஆணவம் உனக்கு! என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தோன்றுகிறது? நீ ஒரு சாதாரண புலவரின் மகள் என்பதை மறந்து விடாதே. நீ ஒரு பெண் என்பதால் இவ்வளவு நேரம் நான் பொறுமையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். வந்த வழியே சென்று விடு. இல்லை என்றால் நான் வீரர்களை அழைத்து உன்னை தண்டிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். தளபதியாரே, ஆணவம் எனக்கில்லை. பெண் என்று நீங்கள் தான் என்னை ஏளனமாக கேவலமாக பேசுகிறீர்கள். தளபதியாரே, நான் மன்னரை பார்த்து அவசரமான ஒரு விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும். எதுவாயினும் என்னிடம் சொல். சரி, சொல்கிறேன். இருங்கோவேள் இருக்கும் இடம் எனக்கு இப்பொழுது தெரியும். என்னுடன் 100 வீரர்களை அனுப்புங்கள். அவனை சுற்றி வளைத்து எப்படியாவது பிடித்து விடுவேன். எப்படி எப்படி? இருங்கோவேள் இப்போது இருக்கும் இடம் உனக்கு தெரியுமா? எந்த காட்டில் இருக்கிறார்? காட்டில் அல்ல, வீட்டில். எந்த வீட்டில்? எங்கள் வீட்டில். ஆக அவன் இந்த பூம்புகார் பட்டணத்தில் தான் இருக்கிறான். சோழ நாட்டின் தலைநகரத்தில் தான் இருக்கிறான் என்கிறாய். ஆம், அதுவும் எங்கள் வீட்டிலேயே தான் இருக்கிறான். பெண்ணே, உனக்கு ஒன்றும் தலையில் அடிபட்டு மூளை கலங்கி விடவில்லையே, பித்து பிடித்து விடவில்லையே. தளபதியாரே, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? சோழ நாடே தேடிக்கொண்டிருக்கும் ஒரு பகைவன், மன்னருக்கு எதிராக இப்போது பல சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பவன், அவருக்கு பயந்து ஏதோ ஒரு காட்டில் மறைந்து வாழாமல் இங்கு வந்திருக்கிறான். பூம்புகாரில் இருக்கிறான், அதுவும் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறான் என்கிறாயே. இதற்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சரி, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? உன்னையும் உன் தந்தையையும் பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும். பாவம், அந்த அப்பாவி புலவரை ஏன் காராகிரகத்திற்கு அனுப்ப வேண்டும்?
நீ எந்த வழியாக வந்தாயோ வந்த வழியே திரும்பி போய்விடு. என் தந்தையாரை பற்றி என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியுமோ? அந்த இருங்கோவேல் இப்பொழுது என் தந்தையிடம்தான் உரையாடிக் கொண்டிருக்கிறான். அதாவது உன் தந்தை துரோகி, நீ இந்த நாட்டை காக்க எதிரியை பிடித்துக் கொடுக்க வந்த ராஜபக்தி கொண்டவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். தளபதியாரே, இப்படியெல்லாம் ஏளனமாக பேசிக்கொண்டு தாமதம் செய்வதை பார்த்தால் எதிரி தப்பித்துச் செல்ல போதுமான நேரம் தர வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள் போல் தோன்றுகிறது. உரிய நேரத்தில் நான் கேட்டதை தர மறுத்து எதிரிக்கு உதவி செய்கிறீர்கள் என்று நாளை நான் மன்னரை காணும் போது நிச்சயமாக சொல்லியே தீருவேன். சரி சரி, உனக்கு இப்போது என்ன வேண்டும்? எங்கள் இல்லத்தில் மாறுவேடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் இருங்கோவேளை கையும் களவுமாக பிடிப்பதற்கு இப்பொழுதே என்னுடன் 100 வீரர்களை அனுப்ப வேண்டும். 100 வீரர்களை உன்னுடன் அனுப்புவதா? தளபதியாரே, எனக்கு தேவையானவற்றை எப்பொழுது வேண்டுமானாலும் தர வேண்டும் என்று மன்னர் ஆணையிட்டிருக்கிறார். அந்த ஆணையை நீங்கள் மீறிய குற்றத்திற்காக நீங்களே அவரிடம் பதில் கூறுங்கள். நெல், 100 வீரர்கள் எதற்கு? இதோ நானே வருகிறேன். நான் 100 பேருக்கு சமமானவன். தனி ஒருவனாக நின்று பகைவனை பிடிக்கும் திறமை கொண்ட நானே உன்னுடன் வருகிறேன். ஆனால் அங்கு வந்து பார்க்கும் பொழுது இருங்கோவேள் மட்டும் இல்லை என்றால் உன்னை ஒரு பெண் என்று கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. புறப்படு. என்ன வளர்மதி, அக்கா வந்து விடுவார்கள் என்றாய்? நேரமாகிக் கொண்டே இருக்கிறது, இன்னும் வரவில்லையே. இரவு வேறு ஆகிவிட்டது. இதற்கு மேல் நான் இங்கிருந்தால் என் தந்தையும் மன்னனும் என்னை தேடி இங்கேயே வந்து விடுவார்கள். அதோ அக்கா வந்து விட்டார்கள். என்ன கலைவாணி, அரண்மனைக்கு செல்வதற்கு அதற்குள் அவசரமா? எல்லோர் கண்களிலும் மண்ணை தூவிவிட்டு வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இல்லை அக்கா, இப்போதெல்லாம் நான் எங்கு சென்றாலும் என் அண்ணன் மகேந்திரன் எங்கு செல்கிறாய் என்று என்னை கேள்வி கேட்கிறார். நான் போகும் இடமெல்லாம் என்னை பின்தொடர்ந்து வருகிறார். மகேந்திரன் அவன் ஒரு உதவாக்கரை. அவனை பற்றி நீ கவலைப்படாதே. ஆமாம், எதற்காக உனக்கு திடீரென்று இவ்வளவு கட்டுப்பாடு? தெரியவில்லை அக்கா. நான் செழியனை காதலிப்பது அவர்கள் விரும்பவில்லை என்று உங்களிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா? என் தாயும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஏனோ என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். எனக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. இல்லை கலைவாணி, உன் தாயார் மிகவும் சிறந்தவர். ஆனால் அவர் மனதை கலைப்பது உன் சகோதரன்தான். உன் தலையில் உன் சகோதரன் தான் மண்ணை அள்ளி போடுகிறான். நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை சந்திப்பதற்காக இங்கு வந்தேன். எதற்கும் கவலைப்படாதே கலைவாணி. இந்த கருங்குழலி இருக்கும் வரை நீ எதற்கும் அஞ்சாதே. என் உயிரை கொடுத்தாவது உன்னை செழியனோடு சேர்த்து வைப்பேன். சேர்ப்பாயடி, சேர்ப்பாய். அவளை சேர்க்க நீ யார்? அவள் என் உடன் பிறவாத சகோதரி. என் தங்கை ஒன்றும் அனாதை இல்லை. புதிதாக உறவுகளை சேர்த்துக் கொள்ள நினைத்தேன். நான் நினைத்தது சரியாகிவிட்டது. ஏய், வெகுளியான என் தங்கையிடம் உறவாடி அவளை கெடுக்க நினைக்கிறாய். பெற்ற தாயிடமே பொய் சொல்லும் அளவிற்கு தூண்டிவிட்டிருக்கிறாய். யாரோடு யாரை சேர்க்க பார்க்கிறாய்? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஒன்றும் தெரியாத என் தங்கையின் மனதை கெடுக்க நினைப்பாய். அவள் மனதை கெடுக்கும் சூனியக்காரி நீதானே, அழுத்தக்காரி. உனக்கு எதற்கடி இந்த வேண்டாத வேலை? மகேந்திரா, உன் வார்த்தையில் கண்ணியமில்லை. மற்ற மாதரோடு பேசும்போது எப்படி பேச வேண்டும் என்ற பண்பு கூடவா உனக்கு இல்லை? பண்பற்ற செயல்களை புரியும் நீ பண்பை பற்றி பேசாதே. இன்னொரு வார்த்தை பேசினால் உன்னை கொன்றுவிடுவேன். அண்ணா,
அக்காவிடம் அப்படியெல்லாம் பேசாதீர்கள். யாரடி அக்கா? இவள் உனக்கு அக்காவா? இன்னொரு முறை அக்கா என்று அழைத்தாய், நடப்பதே வேறு. மகேந்திரா, ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கிறாயே, நீ எல்லாம் ஒரு மனிதன் தானா? மனித எண்ணத்திற்கே மாசு ஏற்படுத்த வந்த ஒரு கொடூரன். கொடுமைக்காரனான உன்னிடம் குணத்தை எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்று பெற்ற மகனையே நண்பனாக கருத வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்க, நீயோ பருவமடைந்த பெண்ணை மற்றவனுக்கு மாலையிட போகும் இந்த பெண்ணிடம் மனிதாபிமானமே இல்லாமல் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறாயே, நீ எல்லாம் ஒரு மனிதனா? இப்படியான ஒரு இழிச்செயலை செய்வதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது? அவள் எனது தங்கை. அவளுக்கு நல்லது எது கெட்டது எது என்று எங்களுக்கு தெரியும். உன்னை போன்ற சதிகாரிகளிடம் பழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அதை தடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் அவள் வாழ்க்கையை நாசமாகிவிடும். கருங்குழலி, இனிமேலாவது எங்கள் வழியில் குறுக்கிடாதே. உன் வேலை எதுவோ அதை மட்டும் செய். மகேந்திரா, வாருங்கள், இதோ இங்கு. என்ன திருத்திருவென்று விழிக்கிறாய்? எங்கே அந்த இருங்கோவேள்? நீ என்ன நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறாய்? எங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டி இல்லை என்று நினைத்தாயா? இல்லை, நான் அவனை பார்த்தேன். எங்கே பார்த்தாய்? இந்த பூட்டிய வீட்டிற்குள்ளா? என்னிடம் அவ்வளவு வீராவேசமாக பேசினாயே, இப்பொழுது என்ன ஆயிற்று? கோட்டையை காவல் காக்க வேண்டிய இந்த தளபதியை வேட்டை நாயை விரட்டுவது போல் விரட்டி இங்கு இழுத்து வந்தாயே, இப்பொழுது நான் உன்னை என்ன செய்வது? எனது பணியை செய்ய விடாமல் தடுத்தாய் என்று சிறையில் போடட்டுமா? தளபதியாரே, நான் இங்கு வந்து பார்த்தபோது அந்த இருங்கோவேள் எனது தந்தையுடன் பேசிக் கொண்டிருந்தான். அதனால்தான் நான் உங்களை அவசரப்படுத்தி அழைத்து வர வேண்டியதாயிற்று. இங்கே பார், இருங்கோவேள் வந்தான், உனது தந்தையாருடன் பேசிக் கொண்டிருந்தான் என்று உளறுவதை முதலில் நிறுத்து. இப்படி பேசுவதன் மூலம் உனது தந்தையே எதிரியோடு உரையாடுவார் என்று நீயே உறுதிப்படுத்தி அவரை சிறைக்கு அனுப்ப பார்க்கிறாய். தளபதியாரே, அந்த இருங்கோவேள் மாறு வேடத்தில் இங்கு இருந்ததை நான் என் கண்களால் பார்த்தேன். அதனால்தான் தங்களை அழைத்து வந்தேன். இத்தனை கட்டுக்காவல்கள் கொண்ட பூம்புகாரில் சோழ நாட்டு பகைவனான இருங்கோவேள் அவ்வளவு எளிதாக வந்துவிட முடியுமா? அதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கா சோழ நாட்டு வீரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? நான் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேனா? என்ன நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறாய்? தளபதியாரே, சோழ நாட்டின் பாதுகாப்பிற்காகத்தான் நானும் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். நிறுத்து. புலவர் மகள் என்பதற்காக உனக்கு தரப்பட்ட உரிமையை நீ தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய். நானும் இப்போது அவருக்காகத்தான் உன்னை விட்டுவிட்டு போகிறேன். இனிமேலாவது இப்படி வீணான வேலைகளில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு ஏட்டை எடுத்து வைத்துக் கொண்டு முடிந்தால் ஏதாவது கவிதை எழுத முடிகிறதா என்று பார். வீரனே, வா. தளபதியாரே, நாட்டுக்காக ஊன் உறக்கத்தை துறந்து போராடி கொண்டிருக்கும் என்னை பார்த்து ஏட்டை வைத்துக் கொண்டு ஏதாவது எழுதி கொண்டிரு என்றா சொன்னீர்கள்? மாவீரர்கள் என்று சொல்லும் உங்கள் அத்தனை பேராலும் செய்ய முடியாத காரியத்தை பெண்ணான நான் சாதித்து காட்டுகிறேன். கூடிய விரைவில் அந்த இருங்கோவேளை பிடித்து மாமன்னரின் காலடியில் ஒப்படைக்கிறேன். அப்பொழுது இந்த முத்துநகை யார் என்பதை இந்த சோழ நாடே புரிந்து கொள்ளும். நாம் இருக்கும் சூழ்நிலையில் நீ வெளியே சென்று விட்டு இவ்வளவு தாமதமாக வருவது நல்லதல்ல.
நாம் இப்போது காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே. உங்களுக்கு வேற வழி இல்ல. எனக்கு என்ன தலைவிதியா? போத நிறுத்துங்க. விட்டா பிரசாத் ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. கவிதா ஏன்